மாதா வந்து அருளால் நிறைந்தவள், ஆவே மரியா கிராசியா பிளேனா ஃபுல். அருள்முக பெற்றவர் என்று நாம் சொல்லுகின்ற போது அது கிரேக்க டிரான்ஸ்லேஷன், கிரேக்கத்திலிருந்து புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது அந்த கிரேக்கத்தை ஒட்டிய மொழி மாற்றம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அருள்மிக பெற்றவரே என்று மொழிபெயர்த்தோம். அப்போ அதில் என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, அருள்மிக பெற்றவரேனா எவ்வளவு அருள்மிக பெற்றவர், இவ்வளவா, முழுமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படிங்கிற அந்த விவாதம் வரக்கூடாதுன்னா, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள், முழுமையாக நிறையானவள், கடவுளுடைய முழு அருளையும் அவள் பெற்றென்பதற்காகத்தான் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே என்று நாம் ஜெபிக்கிறோம். எனவே இதற்கான விளக்கத்தை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு சிலர் கேட்டதுனால ஒரு தெளிவுக்காக, ஒரு சிறிய தெளிவுக்காக தான் இந்த பதிவை நான் இப்பொழுது உங்களுக்கு போடுகிறேன். எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. எனவே அன்னையினுடைய பக்தர்களே, நாம் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொல்வதுதான் சரியான பதம், சரியான மொழிபெயர்ப்பு.